வாங்குங்க. உதாரணம் சொல்லப்படும்னா ஒரு தேநீர்களை ஏற்றுக்கொண்டால் தரமான டீ தூள், தரமான சர்க்கரை போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். மளிகை கடைகளிலே எந்த ஒரு காலாவதி பொருளை விற்கக்கூடாது. அதே மாதிரி பழங்களை எடுத்துக்கொண்டால் இந்த கார்பெட் கல் வைத்து பழுக்க வைத்த பழங்களை விற்கக்கூடாது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படுதோ வணிகர்களை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இதனால் நமக்கு பொருளாதாரம் மட்டுமல்ல, உடல்நல நமது வாடிக்கையாளருக்கு உடல்நலக்கேடு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் பொருளாதாரம் அரசாங்கத்துக்கு சென்று சேர வேண்டிய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உள்ளது. எனவே தான் சொல்லிட்டோம், நல்ல பொருளை வாங்கி நல்ல பொருளை விற்பதன் மூலம் தமிழ்நாடு மேலும் வளர்வதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் அரசாங்கத்திற்கு முறையாக சேரக்கூடிய வகையில் நாம் பயன்பட வேண்டும். பொதுவாக வரிகள் தான் இந்நாட்டு முதுகில் என்று கூறுவார்கள். அந்த முதுகில் நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையிலே நல்ல பொருளை மட்டுமே வாங்க வேண்டும், நல்ல பொருளை மட்டுமே விற்க வேண்டும். வணிகர்களுடைய ஒற்றுமையும் இந்த நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறு வணிகர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அவர்கள் பயன்பெற வேண்டும், அவர்களுடைய வணிகம் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அரிய கூட்டத்தை, பயனுள்ள கூட்டத்தை இந்த ஃபெடரேஷன் ஆஃப் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவர்களோடு இணைந்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேர் இயக்கத்துடைய நிர்வாகிகள் மிகவும் அருமையாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எனக்கும் ஒரு வாய்ப்பை அளித்த நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு வியாபாரத்தை தொடங்குவது என்பது ஒரு தேநீர் கடையாக இருக்கட்டும், அந்த வணிகத்தை தொடங்குவது என்பது இன்றைய காலத்தில், அதாவது மாடர்ன் மார்க்கெட் இங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள், இன்றைய காலத்தில் அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஏனென்றால் அந்த வணிகர் அந்த வணிகத்தை துவங்குவதற்கு ஒரு இடத்தை பார்க்க வேண்டும், அதற்கு வாடகை செலுத்த வேண்டும், அவர் விற்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளையும் அந்த இடத்திலே அவர் செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த வரி செலுத்த வேண்டும், தண்ணி வரி, சொத்து வரி, இப்படி பல சிக்கல்கள். இதையும் தாண்டி கடன் வாங்கித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும், அப்படிதான் இன்றைய சூழ்நிலை இருக்கின்றது. இதெல்லாம் செஞ்சு அந்த வியாபாரத்தை துவங்குகிறார் அந்த வணிகர். அதன் பிறகு அதிகாரிகள் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள். எவ்வளவோ எம்என்சி கம்பெனிலாம் இருக்கு, அதாவது பிளிப்கார்ட், வால்மார்ட், ரிலையன்ஸ், டிமார்ட் இப்படிலாம் இருக்கு. அங்கெல்லாம் செல்லாத அதிகாரிகள் அந்த சின்ன சின்ன கடைகளில் புகுந்து, உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி கடவுள சென்று அங்கே 5000 அபராதம் விதிக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே உணவு தரமாக இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதே போல அவர்கள் அடைத்து விற்கும் அந்த பிளாஸ்டிக் பை, தரமற்ற பை, இப்படி எல்லாம் பல காரணங்கள் சொல்லி அந்த வணிகத்தை அவர்கள் நசுக்கிறார்கள், அந்த வணிகரை நசுக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதே அதிகாரிகள் அந்த ரிலையன்ஸ்ல மட்டும் எப்படி எல்லாம் ஓபனா வச்சா விற்கிறாங்க கிடையாது, அதுவும் பேக்கெட் செஞ்சு தான் விற்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடு விதிக்கிறதில்லை. ஆக இப்படியெல்லாம் பல சிரமங்களுக்கு இடையே தான் அந்த வணிகத்தை அந்த வணிகர் நடத்துகிறார். இதுல கலப்படம் என்கின்ற பெயரிலே உணவிலே கலப்படம் எப்படி வந்தது என்றால் அது ஒரே ஒரு காரணம் தான்.
அதுதான் முறையான வியாபாரம். இப்படிப்பட்ட ஆன்லைன் வணிகம் என்பது தரம் கெட்ட முறைகெட்ட வணிகம். இதைதான் எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா சுதேசி நாயகன் அவர்கள் இதையெல்லாம் எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். ஒரு கட்டத்திலே வால்மார்ட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கண்ட ஒரே வீரர் என்னுடைய நிறுவன தலைவர் ஐயா தாவலில் தான். அதற்கு பிறகு பாருங்க அவருடைய தேடல் எப்படி இருந்ததுன்னா, எதற்காக சிறு வணிகம் நசுக்கப்படுகிறது, ஏன் வணிகர்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்கள் பல ஆராய்வை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் இதற்கெல்லாம் மூல காரணம் உலக வர்த்தக ஒப்பந்தம். அப்படிதான் இந்தியா அதில் கையெழுத்திட்டிருக்கிறது. பாருங்க, அந்த ஒப்பந்தத்தின்படி 51% அந்நிய முதலீடை அனுமதிக்கலாம் என்று கையெழுத்து போட்டு விட்டார்கள். அப்போ வெளிநாட்டுக்காரர்கள் கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள். ஆக இந்த உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா வெளியே வர வேண்டும், அந்த ஒப்பந்தத்தை தீக்கரையாக்க வேண்டும் என்று தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, ஃபெடரேஷன் ஆஃப் ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் என்னை விட சிறப்பாக வரவேற்ற அன்பு சகோதரர் வெள்ளி பாபு அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி திருப்பி எல்லாரும் நல்லா வரவேற்க முடியுமான்னு தெரியல. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லா தோழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தொடர்ந்து வர்றதுக்கு வற்புறுத்தி அழைச்ச அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு தொடங்கினதில்லை இந்த பயணம், கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணிகர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை உங்கள் மூலியமா சொன்னால் நல்லா இருக்கும், அது உங்கள் மீட்டிங் மூலியமா சொன்னால் நல்லா இருக்கும்ட்டு பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்த அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும் செல்வதுரை அவர்களுக்கும் நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எந்த இயக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வணிகர்களுக்கெல்லாம் காவலாக இருந்த வெள்ளையன் சார் அவர்கள் மாதிரியே அவரோட சன்னம் இன்னைக்கு அதே மாதிரி முன்னாடி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வணிகர் சங்கங்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சிறு குறு வியாபாரிகள். ஸோ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எந்த மாதிரியான சவால்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், தளபதி தலைமையிலான தமிழக அரசு முழுக்க முழுக்க சிறு வியாபாரிகளுக்கும் குறு வியாபாரிகளுக்கும் என்றுமே உறுதுணையாக இருக்கும். அதை வலியுறுத்துற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷ தளபதி பிறந்தநாளுக்கு நம்ம 52 தள்ளுவண்டிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வணிகர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு வணிகத்தை வாணிகம் பண்றவங்கள வியாபாரம் பண்றவங்கள அடிமட்ட அளவில் இருந்து டெவலப் பண்ணணுன்றதுல தமிழக அரசும் சரி, இந்த மாதாவரத்தில் இருக்கிற நாங்களும் சரி ரொம்ப உன்னிப்பா செயல்பட்டு வரோம். ஸோ அந்த விதமா சொல்லும் போதுதான் எந்தவித சிறு வியாபாரிகளாக இருக்கட்டும், குறு வியாபாரிகளாக இருக்கட்டும், எங்களாலையும் என் கட்சியாலையும் எங்கள் தமிழக அரசாலையும் உங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த அரசாங்கத்தோட முதுகெலும்புல நீங்களும் ஒருத்தர். அதனால உங்களோட வியாபாரத்துக்கும் சரி, உங்களோட தொழிலுக்கும் சரி கண்டிப்பாக இந்த தமிழக அரசு முழுக்க முழுக்க உடன்பட்டிருக்கும். அதே நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான பொருட்களை விற்கிறோம்னு இருக்கு, அந்த ஏரியாவே கிட்டத்தட்ட நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. ஸோ நம்ம தரமான பொருளை கொடுக்கணும், ரொம்ப சரியான பொருளை கொடுக்கணும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து வியாபாரம் செய்யறவங்க நீங்க. அதனால சரியான முறையில் சரியான பொருளை மக்களுக்கு கொடுக்கணும், கொடுப்பீங்கன்னு நம்புறோம். தொடர்ந்து இந்த தமிழக அரசு உங்களுக்காக உறுதுணையாக இருக்கும். முக்கியமா சிறு வியாபாரிகளுக்கும் குறு வியாபாரிகளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்களோட வியாபாரம் வளர்கிறதுக்கு கண்டிப்பா துணை நிற்போம். அதே நேரத்தில் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு தந்து ஒரு வியாபாரத்தை பண்ற மாதிரி கேட்டுக்கேன். சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முக்கியமான ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லா
ஒருத்தருக்கு மேலே கல்யாணம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் எங்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அண்ணன் வீட்டில் ஃபங்க்ஷன்னா அண்ணன் சொந்தக்காரங்களாம் வருவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் கடை வைக்க ஒரு அண்ணாச்சியோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஊரம் வந்து நிற்கும். ஏன்னா அந்த ஒரு அண்ணாச்சி தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். அந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் பணக்காரன் ஏழை தெரிஞ்சவன் தெரியாதவன் ஜாதி மதம் இல்லாமல் பழகிற ஒரு ஆள், ஜாதி மதம் இல்லாமல் பேசுகிற ஒரு ஆள் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு சமூக பொறுப்பு அதிகமாக இருக்கு. அதனால திருப்பி இந்த நிகழ்ச்சி மூலயமா இந்த வணிகர் சங்கங்கள் மூலயமா உங்ககிட்ட கேட்டுங்க, சரியான பொருட்களை வியாபாரம் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த தமிழக அரசும் இந்த மாதாவரம் தொகுதியில் இருக்க கட்சியில் இருக்க நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக இருப்போம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரியக்கத்தின் சார்பாகவும் FRAI ஃபெடரேஷன் ரீட்டைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் இன்றைய தினம் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாமிற்கு பல மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகள் இங்கே வருகை வந்துள்ளார்கள். இந்த முகாமினுடைய நோக்கம் வணிகர்கள் நல்ல பொருளை, தரமான பொருளை வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல மதிப்பு வரும். அதனால் வணிகம் மேலும் மேலும் பெருகும். இதற்காகத்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல மாவட்டங்களைச் சேர்ந்த வணிக நிர்வாகிகளுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக இவர்கள் வந்து வணிகர்கள் நாங்கள் சொல்ல கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிச்சயமாக வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பொருட்களை கொடுக்க வேண்டும், விற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருளை, எந்த பொருளை யாரும் விற்கக்கூடாது. அப்படி விற்பவர்கள் கண்டிப்பாக வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் உறுதுணையாக வியாபாரிகள் சங்கம் இருக்காது. இதற்காக தான் இந்த கூட்டம். தரமான பொருட்களை விற்க வேண்டும். இதற்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கண்டிப்பாக வியாபாரிகள் அனைவரும் தரமான பொருளை விற்பார்கள் என்று நம்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். வருகை தந்துள்ள அத்தனைவருக்கும் நன்றி, வணக்கம். தயார் பண்ணுற இடத்துலயே இவங்க போயிட்டு அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா பிளாஸ்டிக் பொருளை தயார் பண்ணுற இடத்துல நிச்சயமாக அவங்க தடை பண்ணலாம். ஆனால் பிளாஸ்டிக் பொருளை இவங்க தடை பண்ணுறதில்லை. இது வேணுனே மாநகராட்சி விற்பனை செய்து கடையில் வந்ததுக்கப்புறம் வேண்டும் மாநகராட்சி வரி விதிக்க வேண்டும், அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்து வசூல் செய்ய வேண்டும். ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுறதை தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. ரெண்டாவது, முன்னறிவிப்பு கொடுத்து எங்களுக்கு காலி பண்ணுறது நாங்களே அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இவங்க வந்து அதை பண்ணலை. திடீர்னு வர்றாங்க, கடையில் காலி பண்ண சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளுக்குள்ள பெரம்பூரில் அந்த மாதிரி வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களே வரைமுறைப்படுத்தி தரோம், இந்த நிகழ்ச்சியை எங்கள் கடைகளை உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் வரைமுறைப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வரைமுறை கொடுத்ததுக்கப்புறம் போயிட்டாங்க.